விஜய் ஆண்டனி வந்து சரி மிஷ்கின் ஒரு பெரிய டைரக்டராக இருக்காரு, இவரெல்லாம் வந்தால் நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஏதோ வர சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இவர் படம் ஒன்று கூட நான் பார்த்ததில்லை அப்படின்ட்டாரு. அந்த பூவே ஆமாம், இவர் படம் ஒன்றுமே பார்த்ததில்லைண்ணா. ஒரு ஒரு எப்படி நடிக்கிறாருங்கிற மாதிரி ஏதோ பயங்கரமாக அவரை டிஸ்கரேஜ் பண்ணி விட்டார். ஆனால் கொடுமை பாருங்கள், பிச்சைக்காரன் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த படத்தை பார்க்காத படைப்பாளிகளே கிடையாது. அவ்வளோ பெரிய ஹிட்டாக மாறின ஒரு படத்தை இவர் பார்க்கல. பார்த்துருந்தா விஜய் ஆண்டனி எப்படிப்பட்ட ஒரு நடிகருங்கிறது இவருக்கு புரிஞ்சிருக்கும். விஜய் ஆண்டனி நான் பெரிய சிவாஜி கணேசன்லாம் எங்கேயும் சொன்னதே கிடையாது. எனக்கு நடிப்பு வராது, ஆனாலும் என் அளவுக்கு என்ன நடிக்க முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தான் பல ஹிட்டுகள் அங்கே கொடுத்துருக்காரு. ஃப்ளாப்பு நடிகர்லாம் கிடையாது விஜய் ஆண்டனி. இன்றைக்கி வேணால் அவர் படங்கள் ஓடாமல் இருக்கலாம். பட் அவரையும், அதாவது நாம் ஒரு மேடைக்கு போயிருக்கோம், யாரையுமே நீங்கள் புகழ்ந்து பேசலைனாலும் பரவாயில்ல, ஏன் அவர் அப்படி இகழ்ந்து பேசணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஸோ இந்த மாதிரி அதை ஒரு குணமாக வச்சுருக்காரு.